Hello everyone, welcome to day one of building a SaaS startup in 30 days in Tamil. ஸோ இது ஒரு 30 days சீரீஸ். இந்த 30 days சீரீஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்க்ராட்சிலேருந்து ஒரு SaaS ப்ராடக்ட் பில்டு பண்ணி அதை வந்து நம்ம 30th டே அன்னைக்கு லான்ச் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி தான் டே ஒன். ஸோ டே ஒன் வந்து நம்மளோட ப்ராடக்ட் ஐடியா என்ன, ஸோ அது எப்படி நம்ம பிளான் பண்ண போகிறோம், என்னென்ன ஃபீச்சர்ஸ் பண்ண போகிறோம், ஸோ அதை எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஹை லெவலில் ஒரு ஐடியா பேசிக்காக ஒன்று இருக்குது. நான் இந்த ஐடியாவை ரொம்ப வேலிடேட் இதெல்லாம் பண்ணவே இல்லை. ஸோ ஜஸ்ட் லைக் தட் அந்த ஐடியா எனக்கு வந்துச்சு. ஸோ ஐ தாட் ஓகே லெட் மீ ட்ரை பில்டிங் திஸ். ஐ டோன்ட் நோ இஃப் இந்த மாதிரி சிமிலரான ப்ராஜெக்ட்ஸ் ஆர் ப்ராடக்ட்ஸ் மார்க்கெட்டில் இருக்கலாம். பட் அதை பற்றி நம்ம பெருசாக ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. வி வில் ஜஸ்ட் ட்ரை டு பில்ட் திஸ். லெட்ஸ் சி 30 டேஸில் நம்ம எவ்வளோ தூரம் போகிறோம் அப்படின்றது தான். ஸோ என் ஐடியாவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து ஓகே, இந்த சைட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் பிஃபோர் தட், நீங்கள் ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி இல்லை கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்னிங் மாடியூல்ஸ்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ லைக் நீங்கள் புதுசாக கம்பெனி ஜாயின் பண்ணும்போது கொடுப்பாங்க. யூனிவர்சிட்டிஸில் உங்களுக்கு ப்ரொஃபஸர்ஸ் கொடுப்பாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் எல்எம்எஸ் போர்ட்டல்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒர்க் டே கம்பெனிஸில் இருக்குது. ஆர்எல்ஸ் யூனிவர்சிட்டிஸில் பார்த்தீங்கன்னா மூடில் இந்த மாதிரி சில போர்ட்டல்ஸ்லாம் இருக்கும். அங்கே வந்து நமக்கு லேர்னிங் மாடியூல்ஸ் கொடுப்பாங்க. இந்த லேர்னிங் மாடியூல்ஸ் எப்படி இருக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு சாம்பிள் மாடியூல் நான் வச்சுருக்கேன், லேர்னிங் மாடியூல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் பேஜ் இருக்கும், டிஃப்ரெண்ட் பட்டன்ஸ் இருக்கும். நீங்கள் ஈச் டாப்பிக்கை கிளிக் பண்ணி அதை பற்றி நீங்கள் ஸ்டடி பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இது ஒரு பர்டிகுலர் டாபிக்குள்ளே போகும். அந்த டாபிக் ஸ்லைட்ஸ் மாதிரி உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட் பட்டன் இங்கே இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு வீடியோ ஒன்று ஓடுது. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு போனீங்கன்னா ஓகே, இங்கே ஒரு ஸ்லைடு இருக்குது, இந்த ஸ்லைடை பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நேவிகேட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு லேர்னிங் கோர்ஸாக இருக்கும். ஸோ இப்போ நிறைய பேர் இதை பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். ஓகே, இதில் கூட குவிசஸ்லாம் கூட வரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மாடியூல் முடிச்சதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் த மாடியூலில் உங்களுக்கு வந்து ஒரு மினி குவிஸ் இருக்கும். அந்த குவிஸை நீங்கள் பாஸ் பண்ணால் தான் இந்த கோர்ஸ் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி கம்பெனிஸில் க்ரைட்டீரியாஸ்லாம் வைப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு ஐடியா இருக்கலாம் பேசிக்கலி. ஸோ இந்த மாதிரி லேர்னிங் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸ்லாம் க்ரியேட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ஆக்சுவலி நிறைய டூல்ஸ் இருக்குது இதுக்கு. ஸோ அடோபில் சில டூல்ஸ் இருக்குது, எனக்கு பேர் தெரியல. பட் ஆனால் அந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணி இந்த மாதிரி கண்டென்ட்டை அவங்க பில்டு பண்ணி பப்ளிஷ் பண்ணுவாங்கன்றதான் என்னுடைய ஐடியா, ஒரு புரிதல். ஸோ இப்போ நம்ம என்னடா பண்ண போகிறோம் இதில் நீ என்ன பண்ண போகிற, இதில் என்ன சாஸ் ப்ராடக்ட் அண்ட் ஸ்கோப் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா, என்னுடைய அசம்ஷன் வந்து இன்னைக்கு இந்த எல்லா கண்டென்ட் கிரியேஷனுமே ஒரு மேனுவல் ஒர்க்காக தான் இருக்குது. ஸோ சம் ஆத்தர்ஸ் இருப்பாங்க, தே வில் அவங்ககிட்ட கண்டென்ட் கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு ரா கண்டென்ட் கொடுக்கப்படும். அவங்க வந்து அதை எடுத்து இந்த மாதிரி செக்ஷன் மாடியூல்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணி அதுக்கான ஸ்லைட்ஸ் இல்லாட்டி அனிமேஷன்ஸ் வாட் எவர் அதை பண்ணிவிட்டு அவங்க வந்து அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க யூசர்ஸ்க்காக. ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டைம் வந்து இதோடைய சோர்ஸ் கண்டென்ட்ன்றது பார்த்தீங்கன்னா எதர் ஒரு வேர்டு ஃபைல் இல்லை பிபிடி, ஒரு பிடிஎஃப் இல்லாட்டி ஒரு ஹெச்டிஎம்எல் பேஜ், அந்த மாதிரி ஒரு சோர்ஸ் கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை ரெஃபரன்ஸாக வச்சு தான் இந்த மாதிரி கண்டென்ட்ஸை வந்து இந்த மாதிரி லேர்னிங் கண்டென்ட்டை ஸ்லைட்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்க சம் ஆத்தர்ஸ். ஸோ இது ஒரு மேனுவல் எஃபர்ட். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு சோர்ஸ் கண்டென்ட்லேருந்து ஃபைனல் ஸ்லைட்ஸ் இந்த மாதிரி பப்ளிஷ் ஆகிறதுக்கு ஐ கெஸ் இட் வில் டேக் ஃப்ரம் வீக்ஸ் டு மந்த்ஸ் பேசிக்காக. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருக்குது. இப்போ இந்த சாம்பிள்லேயே பார்த்தீங்கன்னா டூ மெனி ஸ்லைட்ஸ் இருக்குது. இந்த கண்டென்ட்ஸ்லாம் அழகாக நீட்டாக போட்டிருக்காங்க. ஸோ கண்டென்ட்டுக்குள்ளேயே உங்களுக்கு இங்கே நேவிகேட் பண்ணுற மாதிரி சில ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இட் குட் ஹவ் டேக்கன் தெம் சம் டைம் பேசிக்காக. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இன்றைக்கி ஏஐ எவ்வளோ வளர்ந்துட்டுருக்கு நமக்கு தெரியும். ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ் ஆர் கெட்டிங் பெட்டர் டே பை டே. ஸோ நம்ம ஏன் அதை லெவரேஜ் பண்ணி ஸோ சோர்ஸ் கண்டென்ட்டை வந்து ஒரு யூசர் நம்மக்கிட்ட கொடுத்தாங்கன்னா நம்ம ஒரு ஏஐ சிஸ்டம் பில்டு பண்ணி இந்த ஏஐ சிஸ்டம் வந்து சோர்ஸ் கண்டென்ட்டில் இருந்து இந்த லேர்னிங் கண்டென்ட்டாக கன்வெர்ட் பண்ணி யூசருக்கு பேசிக்காக கொடுத்துடணும். ஸோ இன் மேட்டர் ஆஃப் மினிட்ஸ் அவங்களுக்கு வந்து இந்த லேர்னிங் கண்டென்ட்டை நம்ம கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ஐடியா. பட்
இது ரொம்ப ஹை லெவலில் நான் யோசிச்சுட்டு இருக்கேன். பட் இதை பற்றின ஒரு முழுமையான புரிதலோ இல்லாட்டி இது எப்படி ஒர்க் ஆகும், இது என்ன ஃபார்மேட்டில் இருக்கும், அது மாதிரி எந்த ஐடியாவும் எனக்கு இல்லை. ஸோ பட் யா வி வில் ஃபிகர் அவுட் இன் த நெக்ஸ்ட் 30 days. ஸோ தட் இஸ் லைக் சேலஞ்ச் ஹியர். ஸோ ஓகே, இதை பற்றி நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தப்ப ஐ கேம் அக்ராஸ் திஸ் திங். ஸோ இட்ஸ் கால்டு ஸ்காம். அது வந்து ஷேரபிள் கண்டென்ட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் மாடல்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி லர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸ், ஒர்க் டே ஆர் மூடில் அதுலலாம் நீங்கள் கண்டென்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு இந்த மாடலில் ஒரு கண்டென்ட்டை நீங்கள் பேக்கேஜ் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் டைரக்ட்லி பப்ளிஷ் இட் இன்டு தீஸ் LMS சிஸ்டம்ஸ். ஸோ நம்ம அப்ஜெக்டிவ் என்னென்னா, நம்ம ஒரு சோர்ஸ் கண்டென்ட் எடுத்து இந்த ஸ்காம் பேக்கேஜாக ஸ்காம் மாடலில் பேக்கேஜ் பண்ணிவிட்டு யூ ஷுட் பி ஏபிள் டு பப்ளிஷ் இட். இந்த ஸ்காம் பற்றி எனக்கு பெருசாக ஐடியா இல்லை, பட் ஐ பிலீவ் இட் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஃபைல் பேக்கேஜிங் ஃபார்மேட், சம்திங் லைக் தட். இதை பற்றி நம்ம நிறைய இன்னும் கம்மிங் டேஸில் கண்டிப்பாக இதை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ இது ஒரு விக்கிபீடியா பேஜ் கூட இருக்குது. அகைன் ஐ சி இது ரொம்ப ஒரு ஓல்டு ஃபார்மேட் போல். ஸ்பெயின் ஃப்ரம் அபவுட் 1999 இருக்குது. ஸோ யா கொஞ்சம் நான் ரிசர்ச் பண்ணப்போ ஐ ஃபவுண்ட் தட் இந்த 1.2 வெர்ஷன்றது தான் கொஞ்சம் ரொம்ப பாப்புலரான வெர்ஷன் போல். ஸோ நம்ம வந்து இந்த 1.2 வெர்ஷன் கம்பேட்டிபிளாக நம்ம சிஸ்டமை பில்டு பண்ணால் தட் வில் பி ஈஸி ஃபார் பீப்புள் டு கன்சியூம்ன்றதான் ஐ கெஸ். ஸோ இதை பற்றி உங்களுக்கு யாராவது பெட்டர் ஐடியா இருந்துச்சுன்னா நீங்கள் ரெஃபரண்ட்டை கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஸோ பட் யா இதுதான் நம்மளோட ஐடியா. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, யூசர்கிட்ட இருந்து வேர்ட் ஃபைலோ, பிடிஎஃப் ஃபைலோ, பிபிடியோ அதை வந்து நம்ம வாங்க போகிறோம். அதை வாங்கிட்டு அதை வந்து நம்ம சிஸ்டம்குள்ளே போட்டு அந்த சிஸ்டம் வந்து அழகாக ஒரு லேர்னிங் கண்டென்ட்டாக ஜென்ரேட் பண்ணிவிட்டு இந்த ஸ்காம் ஃபார்மேட்டில் நம்ம அதை பேக்கேஜ் பண்ணிவிட்டு பேசிக்கலி யூசர்கிட்ட கொடுத்துட போகிறோம். அவங்க இதை பப்ளிஷ் பண்ணிப்பாங்க அவங்க இன்டர்னல் சிஸ்டமில். ஸோ ஓகே, இந்த மாதிரி சிமிலர் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது மார்க்கெட்டில் இருக்கா எனக்கு தெரியல, பட் இருக்கலாம். பட் ஸோ இன்னைக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, ஸோ மேபி இருக்கலாம். பட் இட்ஸ் ஓகே. நம்ம இது கமர்ஷியலைஸ் பண்ணோமா என்ன பண்ணோம் நமக்கு தெரியல, பட் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தட்ஸ் அபவுட் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் 30 days நம்ம என்னெல்லாம் பண்ணணும், ஓகே ஒரு சின்ன ஒரு டு டூ லிஸ்ட் மாதிரி நான் வச்சுருக்கேன். லெட் மீ ஷோ யூ கைஸ். ஓகே, ஸோ திஸ் இஸ் மை டு டூ லிஸ்ட் ஃபார் நெக்ஸ்ட் 30 days. என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்காம் பேக்கேஜ் ஃபார்மேட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே அது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பட் நம்ம யூசர் டேட்டா வாங்கினதில் நம்ம என்ன எப்படி ப்ராசஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து யூசர் டேட்டாவை எடுத்து, அதாவது வேர்டு, பிபிடி, பிடிஎஃப், ஹெச்டிஎம்எல் லிங்க்ஸ் இருக்கலாம், இல்லாட்டி டெக்ஸ்ட் ஃபைல்ஸ் இருக்கலாம், இதெல்லாம் எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணி இதில் இருக்க டேட்டாவெலாம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து இது கன்சியூம் பண்ணுற ஒரு ஃபார்மேட்டை நம்ம ரெடி பண்ணி வைக்கணும். ஸோ தட் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ செகண்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா, ஓகே நமக்கு ஓகே என் நம்பர் ஆஃப் சோர்ஸ் ஃபைல்ஸ் இருக்கும், எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிடுவோம். பட் இதிலிருந்து எப்படி நம்ம வந்து கோர்ஸ் கண்டென்ட்டை வந்து ஜென்ரேட் பண்ண போகிறோம், கோர்ஸ் எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோம், இதில் எத்தனை டாபிக்ஸ் இருக்கணும், என்னென்ன டாபிக்லாம் இருக்கணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டிசைட் பண்ணி ஆகணும். ஸோ அந்த பீஸில் பார்த்தீங்கன்னா வி கேன் யூஸ் சம் கைண்ட் ஆஃப் ஒரு ஜென்ஏ பேஸ்ட் அப்ரோச். ஸோ மாடல்ஸ் லைக் ஓப்பன்ஏஐ ஜிபிடி மாடல், இல்லாட்டி ஜெமினி மாடல் கூகுள்லேருந்து, ஆர் எல்ஸ் மெட்டாலாமா, சம்திங் லாட் ஆஃப் திங்ஸ் அவைலபிள். ஸோ இதில் எந்த மாடல் பெஸ்ட்டாக ஒர்க் ஆகுதோ வி கேன் யூஸ் தட். ஸோ இந்த மாடல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த கோர்ஸ் ஸ்ட்ரக்சரிங் அண்ட் கண்டென்ட் ஜென்ரேஷனை பண்ணிடலாம். ஸோ இந்த பீஸ் முடிஞ்சதுக்கப்புறம் வி ஹாவ் டு ஃபிகர் அவுட் ஹவு டு பப்ளிஷ் திஸ் கண்டென்ட் இன் த ஸ்காம் ஃபார்மேட். பேசிக்காக அது எனக்கு சுத்தமாகவே ஐடியா இல்லை, பட் வீல் சம்ஹவ் ஃபிகர் இட் அவுட். ஓகே, இந்த மூணுத்தையும் பண்ணிட்டோம்னா ஓகே ஒரு பேசிக் ஒரு மினிமம் வயபிள் ப்ராடக்ட் ரெடின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். ஸோ ஓகே, மேபி இன்னும் யூசர்ஸ்க்கு நிறையா ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, குட் டு ஹேவ் ஃபீச்சர்ஸ்னு சொல்ல வச்சுருக்கேன் கீழே. ஸோ 5, 6, 7 என்னன்னா, ஓகே நம்ம வந்து யூஐ அதை பில்டு பண்ணதுக்கப்புறம், அந்த கண்டென்ட் பில்டு பண்ணதுக்கப்புறம் யூசர் ஷுட் பி ஏபிள் டு எடிட் த கண்டென்ட் அண்ட் ஆல்டர் த ஃப்ளோ ஆஃப் த கோர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பர்டிகுலர் ஸ்லைடில் நம்ம ஜென்ரேட் பண்ண கண்டென்ட் வந்து அவங்க வேறு மாதிரி வேணும்னு சொன்னாங்கன்னா, இதுக்கு தே ஷுட் பி எடிட்டட். அந்த ஒரு எடிட்டபிள் யூசர் இன்டர்ஃபேஸ் நம்ம கொடுக்கணும். அப்புறம் வந்து அந்த ஃப்ளோவில் வந்து தே ஷுட் பி ஏபிள் டு ஆட் குவிஸ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ எனிதிங், ஒரு சின்ன ஒரு யூஐ கலர் சேஞ்சிலேருந்து இமேஜ் சேஞ்சில் எல்லாமே வந்து அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இட்ஸ் எ குட் டு ஹேவ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, யூசர் வந்து இமேஜ் அண்ட் வீடியோஸ்
இதெல்லாம் வச்சுருப்பாங்க, மேபி இருக்கலாம் அவங்ககிட்ட. ஸோ அதை வந்து அவங்க அப்லோடு பண்ணி இந்த கோர்ஸில் சம்வேர் அவங்க ஆட் பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஸோ அது ஒன்று. தேர்டு பார்த்தீங்கன்னா ஆடியோ. ஸோ ஆடியோ என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் இந்த மாதிரி கோர்ஸ் படிக்கும் போது உங்களுக்கு ஒரு ஸ்லைடு காட்டுவாங்க. அந்த ஸ்லைடுக்கு பின்னாடி ஒருத்தர் அந்த ஸ்லைடு இருக்கிறத படிச்சுட்டே வருவாங்க. ஸோ யாராவது கோர்ஸ்லாம் பண்ணிருந்தீங்கன்னா தெரியும். ஸோ நம்ம என்ன பண்ணோன்னா, நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டர் ஜென்ரேட்டர் ஆடியோவை அந்த ஸ்லைடு வரும்போது படிக்க வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி சிலதெல்லாம் நம்ம குட் டு ஹேவ்ன்ற மாதிரி வச்சுருக்கோம். மேபி இன்னும் கொஞ்சம் கூட இந்த ஃபீச்சர் லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகலாம். ஸோ இப்போதைக்கு இதுதான் ஒரு ரொம்ப ஹை லெவல் பிளான். இதை எப்படி நம்ம நெக்ஸ்ட் 30 டேஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம், இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா எனக்கு தெரியல. ஸோ ஐ கெஸ் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பாக. டெஃபினட்டாக நம்ம 30 டேஸில் பண்ணிடுவோம்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது தாட்ஸ் இல்லை ஃபீட்பேக்ஸ் எனிதிங், ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு புட் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். நான் டெஃபினட்டாக அதை படிக்கிறேன். ஸோ ஐ கெஸ் தட்ஸ் இட் ஃப்ரம் மீ கைஸ். வேறு எதுவும் இல்லை. ஸோ பார்க்கலாம். Also, if you have followed this video till this point, I hope you liked the video, and please subscribe to my channel and press the like button. So yeah, thank you guys. Thanks for your time. Bye.